வணக்கம் மக்களே. பணம் தர்றது மட்டுமே வாழ்க்கையாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை தோல்வியில் தான் முடிவாக போகும். பல பேருக்கு இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு பண்ணுவாங்க. இந்த வீடு, வாகனம், அந்த பெரிய பெரிய பொருட்களை வேண்டி மற்றவர்களுக்கு நான் பெரிய ஆளுன்னு காட்டணும். அதுதான் பல பேற்ற வாழ்க்கை டார்கெட்டாகவே இருக்குது. அது ஒரு பிள்ளையான விஷயம். ஏன்டா இதை நீங்கள் செய்ய போயிருக்க உங்களோட சந்தோஷம், உங்களுக்கு எது சந்தோஷம் இருக்குதோ அதை நீங்கள் விட்டுறீங்க. அதை விட்டுட்டு மற்றவனுக்கு நான் பெரிய ஆளாக காட்டணும், மற்றவனுக்கு முன்னால் நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ட்டு நீங்கள் பணத்தை தேடி எதை வேணாலும் பணத்துக்காண்டி செஞ்சுட்டு, பிடிக்காத வேலையெல்லாம் போய் பணத்துக்காண்டி செஞ்சுட்டு உங்களோட வாழ்க்கை ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இருக்காது. சில பேருக்கு டார்கெட், நான் இந்த 100K $100,000 உழைச்ச பிறகு என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு அதை தேடியே ஓடிட்டு இருப்பாங்க. உங்களோட வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இருக்காது. அதை ரீச் பண்ணிக்க என்ன நடக்குமெண்டா, உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்போ மாறி போயிருக்கும். அந்த டைமில் உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கும். அப்போ அதுக்கான ப்ரெஷர் இருக்கும், பில்ஸுகள் நிறைய இருக்கும். அப்படின்ட்டு வாழ்க்கை ப்ரெஷராகவே போயிட்டுருக்குமே தவிர உங்களோட வாழ்க்கையில் எந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டுமே இருக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த கேள்வியை கேளுங்க. இப்போ ஒரு பணம் ஒரு பொருளாகவே இல்லைண்டா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி சந்தோஷமாக செலவழிப்பீங்க? இப்போ நீங்கள் செய்கிறது, இப்போ பணம் ஒரு பொருளே இல்லைண்டா நீங்கள் இப்போ செய்கிறது செய்வீங்களா? அதை முதல்ல அதை கேளுங்க. அப்படி ஆன்சர் அதுக்கு இல்லைண்டா அதை நீங்கள் மாற்றணும். ஏண்டா அதில் தான் உங்களோட வாழ்க்கையோட ஃபுல்ஃபில்மெண்ட்டே அடங்கியிருக்கு. அதுக்கு இதே மாதிரி இன்னொரு கேள்வி கேளுங்க. இப்போ பணம் ஒரு பொருள் இல்லையேண்டா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி சந்தோஷமாக செலவழிப்பீங்க? அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கண்டா ஓகே, அதை இப்போ செய்யுங்க. அதை செஞ்சு எப்படி நான் காசை உழைக்கலாம், அதுதான் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். என்னவாகவும் இருக்கலாம். இப்போ நீங்கள் என்ன தான் உங்களுக்கு விருப்பமாக இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை செஞ்சுட்டு எவனாச்சும் ஒருத்தன் மணி மேக் பண்ணிட்டு தான் இருப்பான். அப்போ அவனால் முடியுமெண்டா அது உங்களாலேயும் முடியும். அதுதான் உங்களோட லைஃப் டார்கெட்டாக இருக்கணும். அப்படி செஞ்சாலே உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். ஏன்டா நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு அதை வச்சு பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணுறீங்க. அதை செய்ய போய்க்க டபுள் பெனிஃபிட். நீங்கள் ஒன்று பிடிச்சதை செய்கிறீங்க, அதோட காசும் வருது, அப்படின்ட்டு டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும். என்ன தான் கொஞ்சமாக மேக் பண்ணாலும் இனிஷியலில் கொஞ்சமாக தான் வரும். அப்படி உங்களோட செலவுகளை குறைச்சி கொண்டு அதில் வாழ்ந்து பிறகு நீங்கள் அதை செய்யக்க அதை பெரிய ஆளாகவே மாறிடுவீங்க. ஏனெண்டா நீங்கள் பிடிச்சதை செய்யும்போது கூட நேரம் அதில் செலவழிக்கலாம். கூட நேரம் செலவழித்து அதில் மாஸ்டர் ஆகிடுவீங்க. உங்களுக்கு நிறைய காசு பே பண்ண ரெடியாக இருப்பாங்க. அது பிறகு அதான் அந்த பேஷன்னு சொல்லுவாங்களே, அந்த பேஷனை சேஸ் பண்ணுறதால என்ன நன்மைண்டா, அந்த பேஷனை சேஸ் பண்ணிக்க நீங்கள் நிறைய ஹவர்ஸ் போடைக்க உங்களுக்கு அந்த டைம் போகிறதே தெரியாது. ஏன்டா அது உங்களுக்கு ஒரு பிடிச்ச வேலை உண்டு. அப்படி உள்ளதை கண்டுபிடிச்சி செஞ்சாலே உங்களோட வாழ்க்கை ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆன வாழ்க்கையாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.